வாழ்த்தி மகிழ்வோம். பாலக வீதி 6. பாலக வீதி பட்டினப்பாலையில் கூறியவற்றை காண்போம். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து திசை திரிந்து திசை திரிந்து தெற்கு ஏகின். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசையில் புகழ் திரிந்து ஏகினும் அவை எவ்வாறு உள்ளது என்பதனை இந்த வானியல் கூற்றில் நாம் கூறலாம் என்று உள்ளோம். இந்த வசையில் என்ற அந்த ஒரு சொல்லிலே நாம் தொடர்ந்து பதிவது வசையில் என்பது நாம் பெரும்பாலும் தற்கால நடைமுறையில் வசை என்று வசை பாடுவோம் என்று கூறுவோம். வசையில் பாடுவது பல்வேறு கருத்தாக்கத்தை கொண்ட போதிலும் இந்த பகுதிக்கு பட்டினப்பாலையில் உருத்திரங்கண்ணனார் கூறிய அந்த சொல்லமைப்பில் வசையில் என்ப அந்த சொல்ல அமைப்பில் நாம் வட்ட செய்கையாக அந்த வட்ட செய்கையாக இருந்த அந்த புகழ் என்பது பேரண்ட கருத்தாக்கத்தை கொண்டது. இந்த பேரண்ட கருத்தாகவும் வயங்கு விண்மீனாக எவ்வாறு பேரொளியாக பேரண்ட அதிர்வாக விரிகிறது என்பதனை ஒரு கருத்தாக்கமாக கொண்டது. இந்த 2வது வரியை திசையில் திரிந்து தெற்கு ஏகினும் என்ற அந்த பதிவினை இன்று காண உள்ளோம். இந்த திசையில் திரிந்து தெற்கு ஏகினும் என்ற அந்த பாடல் வழி காவிரியின் சிறப்பை உருத்திரங்கண்ணனார் கூறியுள்ளார். இந்த காவிரியின் சிறப்பு ஒவ்வொரு சொல்லும் சொல்லாக்கமும் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் நமது மொழியாற்றலில் எவ்வாறு சிறந்து விளங்குகிறது என்பதை ஒரு தொடர்பதிவாக தங்களிடம் பகிர்ந்து கொள்ள உள்ளோம். இந்த தொடர்பதிவு நாம் அறிய வேண்டிய புரிய வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த அறிய வேண்டிய புரிய வேண்டிய நிகழ்வு எவ்வாறு நமக்கு இந்த பாலக வீதி பால் அக வீதி என்று நாம் கூறக்கூடிய இந்த பால் என்பது நாம் தொடர்ந்து இந்த பதிவில் மேற்கொள்வது போல இலக்கண கூற்றின்படியும் பால் என்பது பகுதியாக வகுத்தது. பால் என்ற ஒரு சொல்லாக்கம் நிலைக்கும் போது பால் அக வீதி என்று கூறுவது பால் என்பதை பகுதி என்று கூறலாம். அந்த பகுதி என்பது பற்பல குணாதிசயங்கள் கொண்ட திறன், அந்த பெயருக்குண்டான திறன். அந்த பெயருக்குண்டான திறனை எவ்வாறு அகவீதியாக நமது அகத்தில் அன்றாடம் கற்கக்கூடிய இந்த அற்புதமான அந்த என்ற உயிரெழுத்தும் காய் என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்து நமது அகத்தில் நிலை பெற்றுள்ள அந்த பகுதியில் விகுதி என கூறினோம். ஏன் விகுதி என்று கூறினோம் தான் அந்த வினையாற்றலின் குணாதிசயங்கள் திறனாக்கமாக நிலைப்படக்கூடியது. அந்த வியந்து கூறக்கூடிய நமது ஒவ்வொரு செயலாக்கமும் நமது பதிவில் நமது மூளையில் உள்ள பதிவில் ஏற்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவை சொல்லாக்கமாக நிலைபெறும் ஒளிப்பிலிருந்து சொல்லாக்கமாக நிலை பெற்றவைகள்லாம் தொடர்ந்து நமது செயலாற்றத்தில் அதுவும் குறிப்பாக உருத்திரங்கண்ணார் கூறின பட்டினப்பாலையில் உள்ளது போல அண்டவியல் என்பது அண்டமிடம். இந்த அண்டவியல் அண்டமிடம் கருமையான அந்த கரும் சூழல் உலக இந்த பேரண்டத்தில் நிலைக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் 90 விழுக்காடுக்கு மேல் 95 விழுக்காடு கூட கூறலாம் கிட்டத்தட்ட கருமை நிறம்தான். அந்த கருமை நிறத்தில் பேரண்ட அதிர்வு எவ்வாறு கருந்துளையிலிருந்து வெளிப்பட்டது என்பதற்காக இந்த அண்டவியல் அண்டமிடம் என்றும் கூறலாம். இந்த அண்டமிடம் கொண்டவை அண்டும் அவை அவ்வாறு ஒவ்வொரு பகுதியாக அண்டும் அவை மண்டலம் அவை கண்டத்தில் ஒண்டியவை யாண்டும் அவை மண்டியவை. யாண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பேரண்ட சுற்று, இந்த வசையில் வட்ட சைகையாக இருந்த சுற்று புகழ் வயங்கு வெண்மீனாக வெண்மீன் திரளாக தொடர்ந்து நிலைத்தக்கூடியவை இந்த கண்டமானவை ஆண்டவை அந்த துண்டானவை நாம் காண்பவை இந்த புவி, இந்த புதிய விசையாகிய புவி. இந்த புதிய விசையாகிய புவி நாம் கண்டதொரு கண்டதொரு வானவியல். இந்த அண்டம் கண்டதொரு வானவியல் நாம் கண்டம் காண்டமாக விரியக்கூடிய நமது நிலப்பகுதி இன்று காண்டமாக 5 காண்டங்கள் என்று தொகுத்து வகுத்த நமது முன்னோர்கள் பெரியோர்கள் பல நாட்டு அறிஞர்கள் தொகுத்து வகுத்த அந்த பாலக லட்சிய வீதி நாம் என்று கூறுவது வீட்டிற்கும் திறனாக இந்த பாலக லட்சிய கருத்தில் வீட்டிற்கும் திறவுகோளாக இன்று நாம் காணக்கூடியது இந்த பாலக வீதி என்று சொல்லக்கூடிய திசை திரிந்து தெற்கு ஏகினும் என்று நாம் கூறக்கூடிய ஒன்று. இந்த திசை திரிந்து எவ்வாறு தெற்கு ஏகிறது என்பதற்குண்டான
இந்த திசை எவ்வாறு அந்த திறனான சைகையாக திரிந்து, இந்த திரிந்து என்று சொல்லக்கூடிய பொருளாக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழக்கூடிய பல்வேறு நிகழ் அண்டவியலிலிருந்து வானவியலிலிருந்து இந்த நாம் காணும் நமது புவியில் கால் விரியும் கால்வாய் விரியும் இந்த காவிரி வரை தொடர்ந்து நிலைக்கக்கூடிய ஒரு பகுதி. இவை எந்த பகுதியில் வெல்கிறது என்பதற்குண்டான அந்த மின்காந்த புலம் எவ்வாறு அண்டவியலில் அணுகுகிறதோ அதே போல் நமது வடதுருவம் தென்துருவம் வடக்கு நோக்கி செல்லும் அந்த புவியின் தெற்கு பகுதியான நம் காவிரி பகுதி வடக்கு நோக்கி சென்றவை தெற்கு ஏகினும் என்று அந்த சொல்லக்கூடிய திசை திரிந்து தெற்கு ஏகினும் என்ற அந்த பேரண்ட அதிர்வு முதற்கொண்டு நாம் சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தாக்கத்தினை இந்த புதிய விசையாகிய புவியில் தொடர்ந்து நிலைபெறுகிறது என்பதனை கூறி இந்த பாடலினை மீண்டும் ஒரு முறை தங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய பகுதியினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம். இந்த வசையில் புகழ் வெண்மீன் விசை திரிந்து தெற்கேகினும் தற்பாடிய தலிவுணவின் உள்தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவேரி. இந்த கடல் காவேரி அவ்வாறு நமது பகுதியில் இந்த வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவேரி எவ்வாறு விரிந்து அந்த கால்வாய் விரிந்து செல்லும் அந்த நமது பகுதி வரை, நமது பகுதியிலிருந்து தஞ்சை பகுதியிலிருந்து கடல் கலக்கும் அந்த புனல் பறந்து பொன்கொழிக்கும் விளைவு அரா வியன்கலனி என்று ஒருத்தரங்கினார் கூறியது போல இந்த பாலக வீதி விரிந்து திரிந்து நமது இன்றைய பகுதியாக நாம் கூறக்கூடிய இந்த பார்த்த லட்சியத்தில் கருத்தாக்கமாக விட்டிருக்கும் திறவுகோலாக இந்த திரிந்து என்ற அந்த பகுதி சுழற்சியின் முறையில் எவ்வாறு புவி சுழல்கிறதோ, இந்த வடதுருவம் தென்துருவம் எவ்வாறு மின்காந்த புலனுக்கு ஏற்ப சுழற்சி அடைகிறதோ, இந்த திரிந்து என்ற சொல்லிற்கு சுழற்சி என்று கூறி அடுத்த பகுதியாக திரிந்து தெற்கு ஏகினும். இந்த தெற்கு ஏகினும் என்பது வடக்கிலிருந்து வடக்கே நோக்கி செல்ல அந்த புவி தென் துருவ பகுதி எவ்வாறு தெற்கு ஏகினும் அந்த தற்பாடிய என்ற அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் தற்பாடிய என்பது அந்தந்த ஆற்றலை குறிப்பு அந்தந்த பொருளை ஆற்றக்கூடிய அந்த தற்பாடிய ஒரு நிகழ்வு எவ்வாறு தலிவுணவின் நமது உணவு முறை வரை எவ்வாறு அந்த தலிவுணவின் உணவு முறை வரை புல்தேம்ப புயல் மாறி இவ்வாறு புல்தேம்ப புயல் மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த புள்ளியியலாக உள்ள அந்த தேய்ந்து விரிந்து கருமையிலிருந்து வெளிச்சம் பரவி வெளிச்சத்திலிருந்து புயல் மாறி எவ்வாறு அண்டவியல் அணுகுகிறதோ அதே போல உருத்திரங்கண்ணனார் கூறிய அந்த சொல்லாக்கத்திலும் புல்தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா என்ற அந்த கருத்தாக்கத்தில் ஒவ்வொரு அந்த பாலக வீதியில் வீட்டிற்கும் திறவுகோலாக நாம் ஒவ்வொரு கருத்தாக்கத்தினையும் பார்த்தோம் என்றால் இந்த பாலக வீதி எவ்வாறு சிறந்து விளங்குகிறது என்பதற்குண்டான ஒரு கருத்தாக்கமாக இன்றைய கால சுருக்கம் ஜேம்ஸ் ஹாக்டின் கூறியது போல பல்வேறு வானியலாளர்கள் நமது பகுதியிலுள்ள சமய கருத்தாளர்கள் கூறியது போல இந்த வசையில் புகழ் வயங்க வெண்மீன் திசை திரிந்து தெற்கேகினும் தற்பாடிய தளி உணவின் புல்தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பிடும் தான் பொய்யா மலைத்தலைய கடல் காவேரி புனல் பறந்து பொன்குளிக்கும் விளைவு வரா வியன்கலனி என்று நாம் இன்று இந்த பயிர் தொழில் செய்யக்கூடிய அந்த நிலை எவ்வாறு உருத்திரங்கண்ணார் காலத்திலும் தொடர்ந்து பயிர்ந்துள்ளார். அந்த காண்டமாக இருந்த அந்த பகுதி அண்டமாக அந்த விரியும் அண்டுமிடம் கண்டவை கொண்டவை அண்டுமவை மண்டலமவை கண்டத்தில் ஒண்டியவை யாண்டுமவை மண்டியவை கண்டமானவை ஆண்டவை துண்டானவை காண்பவை. நாம் காணக்கூடிய இந்த புதிய விசையாகிய புவி இவ்வாறாக நிலைத்து ஒவ்வொரு பகுதியும் நிலைத்து நிற்கிறது என்பதனை கூறி நாம் அறிய வேண்டிய பகுதியாக இந்த பாலக வீதி திசை திரிந்து தெற்கேகினும் தற்பாடிய தலிவுணவின் என்ற அடுத்த கருத்தாக்கத்தினை அடுத்த பகுதியில் காண்போம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.